தித்தாராதை தை. എന്താ ഇങ്ങനെ തമ്പി? பக்கத்து சீட்ல லெக்சரமா இருக்கும்போது இங்கே சிகரெட் வலிக்காமோ? நாயரே, நாங்க வலிச்சா உனக்கே வலிக்குது. ஓ, வேணும்னா அவங்களே வந்து வலிக்க சொல்லு. ஐயோ, என்ற குருவாயிரப்பா, மாதா பிதா குரு தெய்வமடா. லெக்சரர் இருக்கா ஒரு லெக்சரா? போ நாயரே போ. ஹலோ. நான் கேட்காது. ஹேவ் எ பிரேக் ன்னு சொன்னாங்க. பிரேக் வந்தா கிட் கேட் தான். நாயரனா. நான் வந்தேன். வெயிட் போட்டு போறீங்க, இங்க கொஞ்சம் கொடுங்க. எந்த வந்தே? நாயரனே, எனக்கு ஒரு காபி கொண்டு வாங்க. ஆர்டினரியோ ஸ்பெஷலோ? ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? 2 ரூபா தான். அம்மைக்கு ஸ்பெஷல் காஃபி ஃப்ரீ. Thank you. பாரு லட்சுமி, நம்ம இருக்கோன்ற மரியாதை இல்லாம எப்படி சிகரெட் பிடிச்சு தள்ளிட்டு இருக்காங்க. இப்ப சிகரெட் பிடிக்கிறாங்க, ராத்திரி போய் பியர் அடிப்பாங்க. பேர் சொல்ற பிள்ளைய விட பியர் அடிக்கிற பிள்ளைங்க தான் அதிகம். அத பத்தி நமக்கு எதுக்கு? கிளாஸ்ல மரியாதையா இருக்காங்களா, அது போதும். டேய், நம்ம மகாலட்சுமிக்கு என்ன ஏஜ் இருக்கும்? ஒரு 35ல இருந்து 40க்குள்ள இருக்கும்டா. உடவையிலே சிக்குன்னு இருக்க. சிக்குனா எப்படி இருக்கும்? லட்சுமி மேடம் உங்களை பத்தி தான் கமெண்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. நான் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். இடுப்பு மடிப்ப பாடுறா. சேலையில கவரா இருக்கும் போதே சுண்டி இழுக்குதே. இத கட்டினவன் யாரோ? ஐயோ, என்னடா என்னடா சொன்ன? என்னடா சொன்ன? இந்த மடிப்பை பத்தியா? மடிப்பை பத்தி பேசாம மடிப்பை பத்தி பேசுறியா? உனக்கு அக்கா தங்கச்சி இல்ல? அவங்க இல்ல? சிகரெட் பிடிச்சு பேசினா பெரிய பிஸ்தாவா? இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேடம். கமெண்ட் அடிச்சதுக்கு அடிக்கிறீங்க. அடிச்சனா? என் கணக்குல இது அடிச்ச மாதிரி கிடையாது, ரொம்ப ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ண மாதிரி. டேய், எனக்கு ஒரு மகன் இருக்கான்டா, சிங்கம் மாதிரி. நீ என்ன கிண்டல் பண்ணத அவன் மட்டும் பாத்துருக்கணும். அவ அடிக்கிற அடியில நீ உயிரோட தான் இருப்ப. ஆனா உன் அம்மாவுக்கே உன்னை அடையாளம் தெரியாம பண்ணிடுவான். ஹாய். ஹலோ, how do you do? பாவம், மாலினி உனக்கு ஹலோ சொல்றல, திருப்பி நீ ஒரு ஹலோ சொன்ன என்னடா? அவளை பத்தி தெரியாம பேசுற நீ. அவ லுக்கே சரியில்லை. என்னம்மா அது? சாம்பார் உப்பு இல்லாம சப்புன்னு இருக்கு. இந்தா சால்ட் போட்டுக்கோ. மா, ஆம்லெட்டும் உப்பு உரப்பு இல்லாம இருக்குமா? இந்தா பெப்பர் போட்டுக்கோ. ஹலோ மம்மி, சமையல் கிச்சன்ல பண்றதா இல்ல டைனிங் டேபிள்ல பண்றதா? டேய், உன் நாக்குல ருசி இல்லாம போச்சு, வார்த்தை அதிகமாயிடுச்சு. இது வியாதி தான். எனக்கு என்ன வியாதி? இது உன் வயசுல வர வியாதி தான். இதுக்கு காதல் மேனியான்னு பேரு. அப்படியா? சரி. உங்களுக்கெல்லாம் பீஸா ஹட்லயும் கையேந்தி பவன்லயும் ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்லயும் பொண்ணுங்களை சைட் அடிச்சுக்கிட்டே சாப்பிட்டாதான் ருசியா இருக்கும். டேய், இது அம்மா சாப்பாடுறா, ஆரோக்கியம் மட்டும்தான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. என் ஆரோக்கியத்தின் ரகசியம் எங்க அம்மா வைக்கும் ரசம். உங்க அப்பா கூட இப்படிதான் குடிப்பாரா? சாப்பிடும் போது எதுக்குமா அந்த ஆளை பத்தி பேசுற? அந்த ஆளு விஷயத்தை எடுக்காதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? டேய், நீ அவர் மாதிரியே பண்ணதுனால சொன்னேன். ஐயோ, நீ அந்த ஆள மாதிரியே இருக்க, அந்த ஆள மாதிரியே பேசுற, அந்த ஆள மாதிரியே சாப்பிடுற. நீ சொல்லும் போதெல்லாம் எனக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி இருக்குமா? அப்படியெல்லாம் சொல்லாதடா. என்னதான் இருந்தாலும் அவரு உன் அப்பாடா. வேண்டாம். கட்ட பொண்டாட்டியும் பெத்த புள்ளியும் ரோட்ல அனாதையா விட்டு போனவன் உனக்கு புருஷனும் இல்ல, எனக்கு அப்பனும் இல்ல. அது இல்லடா, நானும் உன் அப்பாவும் பேசிதான். ஷேக்கன் கொடுத்து பாய் பாய் சொல்லி பிரிஞ்சுங்களாக்கும். இன்னொரு தடவை அந்த ஆளை பத்தி பேசுன இங்க நடக்கிறதே வேற. குமரா, டேய் குமரா. நான் சாப்பிடலங்கிறதுக்காக நீ ஒன்னும் சாப்பிடாம இருக்க வேணாம். போய் சாப்பிடு. ஹலோ, கோபம் வர வேண்டியது எங்களுக்கு, உங்களுக்கு இல்ல. சரி வை, சாப்பிடலாம். மாட்டேன். என்ன ரிவெஞ்சா? கத்தி கத்தி வயிறு பசிக்குது, சாப்பிடலாமாமா? நான் எடுத்து வைக்கவும் மாட்டேன், சாப்பிடவும் மாட்டேன். ஐயோ, அம்மா அம்மா, கோபலட்சுமி. அம்மா சாப்பிடுமா. மா ப்ளீஸ்மா, என் செல்ல அம்மால ப்ளீஸ் சாப்பிடுமா. இது உன் உருண்டையா? இது ஏன் உருண்டை? உனக்கு எனக்கெல்லாம் இல்ல, பசி உயிர் போது, நீ போய் தனியா கொட்டிக்கோ போ.
டேய் குமரா கொஞ்சம் ஊறுகாய் கொண்டு வாடா. ம். அம்மா, சும்மா சிரிக்காதம்மா. அந்த பொண்ணாவது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ம்ம். நீ எங்க அவளை சொல்ல விட்டுருப்ப? ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? நீ தானே சொன்ன திமிர் பிடிச்சவன்னு, அதான் ரூட்டை மாத்தினேன். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு இல்லனா ஈவ் டீசிங்னு உன்னை உள்ள தூக்கி போட்டிருப்பா. அதெல்லாம் நம்ம கிட்ட நடக்காது. ஆனா போகும்போது ஏதோ பிராந்தன்னு சொல்லிட்டு போனாமா, என்னமா அர்த்தம்? எனக்கு மட்டும் மலையாளம் தெரியுமா என்ன? ம். ஆனா நீ செஞ்சதையும் அவ சொன்னதையும் பாக்கும்போது ஆ. அநேகமா லூசுன்னு தான் அர்த்தமா இருக்கும். அதான். லூசா? ஆமா. மா, என்னமாச்சு? மா, என்னமா? என்ன மகாலட்சுமி மேடம், ரொம்ப டென்ஷனா? எனக்கு என்ன டென்ஷன்? குமரன் இருக்கும்போதே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவன் ரொம்ப பதட்டப்படுவான். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன மைல்ட் அட்டாக் தான். நான் கொடுக்குற மருந்தை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிடும். ம், டேக் கேர். ஓகே? அம்மாவுக்கு என்னாச்சு டாக்டர்? ஒன்றும் இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. அம்மா கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோ. எப்படிமா இருக்கு? எனக்கு ஒன்றும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன். குமரா, நான் ஒரு வேளை செத்துட்டேன்னா நீ என்னடா பண்ணுவேன்? கொன்னுடுவேன். இன்னொரு தடவை அப்படி பேசினா நானே உன்னை கொன்னுடுவேன். புரிஞ்சுதா? ஏன் வேண்டாம்? எனக்கு மட்டும் நான் தானே இதான் வேலையா? சொல்லி புரிவதில்லை மன்மதக்களே. சொன்னா கேளு. என்ன பாக்குறதுக்காக இவ்வளவு தூரம் வந்துட்டு முடியாதுன்னா எப்படி? ஐயோ, நான் உங்களை பார்க்க வரல. அப்புறம் தலம் சுத்தி பார்க்க வந்ததா? இது என்ன பெரிய தாஜ்மஹாலா? முன்ன பின்ன பார்த்தது இல்லையா நீ? பொய் சொல்றவன் முதட்ட புடிச்சு. ஐயோ, வேண்டாம். ஜோசியம் பார்க்க போறேன். இது உதட்டு ரேகையை பார்த்து சொல்ற ஜோசியம். பேரு லிப்பாலஜி, ஜப்பான் ஸ்டைல். இப்போ உன்னை பத்தி அப்படியே சொல்றேன் கேளு. நீ வந்தது மலபார்ல இருந்து, வாழ போறது தமிழ்நாட்டில் தான். ஒரு தமிழ் பையன் உன் தூக்கத்தை கெடுத்துட்டான். கரெக்டா? நான் சொன்னதெல்லாம் உண்மை தானே? பொய் சொல்ற? இல்ல. பொய் சொல்ற? இல்ல. சரி போ. எனக்கு என்னவோ நான் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு டவுட்டா இருக்குமா. நீ ஒரு தடவை பார்த்து ஓகே சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், நான் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா இறங்குவேன். அங்க பாருடா, இப்படி ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. அவங்க எல்லாம் அவங்க அம்மா கிட்ட கேட்டா சுத்துறாங்க. நீ மட்டும் ஏன்டா எனக்கு டென்ஷன் கொடுக்குற? உன்னை கேட்காம நான் ஏதாவது செஞ்சிருக்கேனாமா? ஐயோ, புல்ல அரிக்குது. அவ உன்னை லவ் பண்றாளா? பண்றான்னு தான் நினைக்கிறேம்மா. நான் இல்ல நினைச்சப்போ. அவ பேர் என்னடா? மலபார். என்னடா அது பாரு வைன்ஸ்னு? பேர் என்னன்னு தெரியாதுமா, ஆனா நான் அவளை அப்படிதான் கூப்பிடுவேன். லவ் பண்றாளான்னு தெரியாது, ஆனா செல்ல பேர் மட்டும் நல்லா வச்சிருக்க. தேங்க் யூ. மா, மலபார். யார்டா? மலபார். எங்க? அந்த எல்லோ சுடிதார்மா. இவளா? இவதான். டேய், நீங்க இரு, நம்ம ஆள்கிட்ட பேசிட்டு வரேன். உனக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்ல. ஹலோ ஆண்டி, நீ என்ன இங்க? ஃப்ரெண்ட்ட கூட ஷாப்பிங் வந்தேன். ஏய் போலாமாடி? ஸ்வாதி. ஹாய். ஹாய். ரவுடி. யாரு? எங்க? நிக்கனில்லே, அவன்தான். என்ன ரொம்ப பேடிப்பிக்கிறான் ஆண்டி. அவனை பார்த்தா எனக்கு கை கால் எல்லாம் நடுங்குது. அப்படியா? பெரிய ரவுடியா? அம்மா, இங்கோட்டு என்ன பாக்குறான் ஆண்டி. அவனா? அவன் உன்னை பயமுறுத்துறானா? டேய், அடி. டேய்,
உன்னதாண்டா. டேய், ஐயோ பரையன கேக் ஆண்டி. என்னடா பின்னாடி பாக்குற? உன்னதாண்டா. வாங்க. வாடா. விட்டே ஆண்டி நமக்கு போவோம் வா. இது வருது. நீ பயப்படாத. ஆண்டி நான் இருக்கேன்ல, நீ சும்மா இருமா. அடேங்கப்பா. நடைய பாரு. அமிதாப் பச்சன் நினைப்போ லுக்க விடுற. பிரச்சனை வேண்டாம் போயிடலாம். என்னடா போஸ் கொடுக்குற? பெரிய ஹீரோ நினைப்போ தோலை உரிச்சிடுவேன். ஏண்டா டேய், பொம்பளைக்கு என்ன உனக்கு விளையாட்டு பொம்மையா? தாய் குலம்டா. என்ன பாக்குற? தாய் குலத்துக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். பொங்கி எழுந்துருவேன். டேய், இவ கிட்ட மறுபடி வச்சுக்கிட்டே உன் கைய கால உடைச்சிடுவேன். ஆமாங்க, உன்ன மாதிரி ஆள்லாம் சும்மா விடக்கூடாது. டேய், உங்க அம்மாட்ட சொல்லிட்டு வந்துட்டியா? டேய், அடங்குடா. உங்க அம்மா யாருன்னு தெரியுமா? யாரு? நான் தான். உனக்கு கிக் பாக்ஸிங் தெரியுமா? தெரியாத. அவனுக்கு தெரியும். அவன் அடிச்சான்னா போ பட்டன போ. டேய், உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் தரேன். எனக்கு கோவம் வரதுக்குள்ள போடு. டேய் சொட்ட, நீ கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். போன் அடிக்குது. ஹலோ டேய் அண்ணா. டேய் டேய் வந்துறேண்ணா. ஒண்ணும் பிரச்சனை இல்லண்ணா. டேய் சொட்ட, அடி. அவன் எங்க வா. என்னடா பெரிய ரவுடியா? உதைச்சேனா? போடா போ. பரையன கேக் ஆண்டி வாங்க. போடா போடா. நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிடுவேன். வேண்டாம் ஆண்டி. ஏ பாவம் நல்ல குட்டி. நல்ல குட்டின்னா? மலையாளத்துல நல்ல குட்டினா நல்ல பையன் அர்த்தம். அப்போ உனக்கு அவனை பிடிக்குமா? இதை கூப்பிடுறேன். டேய் டேய். வேண்டாம் ஆண்டி. கிட்ட வந்தா பயமா இருக்கு. தூரத்துல இருந்தா இஷ்டம். அப்படியா? அப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தூரத்துல இருந்தே குடும்பம் நடத்த போறியா? Good morning, ladies and gentlemen. Innum Satru Nerathu, the semi-finals for the National Kickboxing Championships are going to begin. Introducing first, all the best, most promising new entry of the tournament, Mr. Kumaran. Introducing next, a last year champion, Mr. Satya. Touch club. I want a clear fight. Box. Excellent, yeah. எந்திரி. கோமதி, ஒரு விசில் அடியே. ஐயோ எனக்கு தெரியாதுங்க. ஏய், ஒரு விசில் அடி. தெரியாதே. என்னடி? எனக்கு ஒரு விசில் அடிங்களே. எனக்கு வராதுங்க மேடம். பாருங்க, நானே அடிக்கிறேன். என் பையன் இருக்கானே. அடிபடி மேட்ச் இல்ல. ஹலோ, ஹாய். வா. கோமதி, கொஞ்சம் தள்ளு. உட்காருமா, கொஞ்சம் தள்ளுமா. ஹலோ ஆண்டி. என்ன, அவனை தூரத்துல இருந்து பார்க்க வந்தியா? இல்ல நான் ஃப்ரெண்டுக்கு கூட வந்ததா. ஓஹோ. அவன் திரும்ப உன்னை அழ வைக்கிறானா? அவன் தோக்கணும்னு சாமி கிட்ட வேண்டிக்கோ. அச்சச்சோ அவன் தூக்க வேண்டாம் பாவம். சரி நீங்க யாருக்கா வந்தீங்க ஆண்டி? நானா? அதோ அங்க கருகருன்னு இருக்கான்ல பாக்ஸர், அவனுக்காக தான் வந்தேன். ஓ உங்க பையனா? பையனா? பாய் ஃப்ரெண்ட். பாய் ஃப்ரெண்டா? ஆமா. அவன் பாடி பாரு, மசில பாரு, சூப்பரா இருக்குல்ல. பாருமா, பாரு பாரு.
மேட்ச் பாருமா, மேட்ச் பாரு. Today's winner is Mr. Kumaran. இதுல என்ன இருக்குமா? ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். சரி ஆண்டி, நான் வரேன். ஓகே. Brilliant performance. Well done. டேய் குமரா, மலபார் மலபார். என்ன மலபார்டா. யாரு போடா. யூ ஆல்டா. மேடம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுத்துருக்காங்க. வரதுக்கு லேட்டா வந்து சொல்ல சொன்னாங்க. இது உங்க எல்லாரையும் கோரஸா வந்து சொல்ல சொன்னாங்களா? காலேஜ் முடிஞ்சதுல வீட்டுக்கு போங்க. வந்துட்டான்டா. இவன் இந்த காலேஜ் ஹீரோவா? இல்ல இல்ல, அவன் ஆத்தால இட்டுன்னு போக வந்திருக்கிறான். ஏய், இவங்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கேடா. கேவலமா இல்ல? அவன் எலும்புல அடிச்சு நொறுக்கி இருக்க வேணாமா? ச்சே, சொல்லவே அசிங்கமா இருக்கடா. டேய், உன்னை யாருன்னு கேட்டா நீ முத்தையோட புள்ளன்னு சொல்லுவ. இதே என்ன கேளு, அருளோட புள்ளன்னு சொல்லுவேன். ஆனா அவனை கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவான்? சன் ஆஃப் மகாலட்சுமின்னு சொல்லுவான். அப்பா அவனுக்கு அப்பா யாருன்னு தெரியாதா? அப்பா நான் தேடிட்டு இருக்கான். ஒரு பாக்ஸர் இருந்தா அவனை தோக்கடிச்சிருப்பேன். அவன் பாக்ஸர் இல்ல. நீதான் என் பையனை சொன்னதா? ஆமா, நான் தான் சொன்னேன். என் பையன் பொறுப்பை பத்தி எனக்கு தெரியும். அவன் உண்மையான காதலுக்கு பிறந்தவன், என்னைக்குவே ஜெயிக்கிறவன். ஆனா உன்ன மாதிரி பொறுக்கிய பெத்திருக்கா பாரு உன் அம்மா, அவகிட்ட போய் கேட்டு பாரு. காமத்துக்கு மட்டுமே பெத்திருப்பா. அப்போ உனக்கு தெரியும் யாரு. இன்னொரு தடவை அவன் அப்படி சொல்லாத. சொன்ன அவன் உன்னை கொன்னுடுவான். வாட குமரா.
என்னம்மா ஒரு மாதிரி இருக்க? குமரா, உன் லைஃபுக்கு தப்பானதை நான் சொல்ல மாட்டேங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குல்லடா. ஏம்மா அப்படி சொல்ற? உன் கோச் ஸ்பான்சர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. நானும் நீ அந்த ஈஸ்வர் கிட்ட கோச்சிங் போனா நல்லதுன்னு யோசிச்சு தானடா சொல்றேன். அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ இங்க இருக்காத, நீ போப்பா போ. அன்னைக்கு நீ சொல்லும் போதே எனக்கு கஷ்டமா இருந்தது. மறுபடியும் போனா நான் எப்படிமா போறது? நான் முடியாதுன்னு சொல்றது உன் வார்த்தையை கேட்க முடியாதுன்னு இல்லை. என்னால உன்னை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாதுமா. நீ புரிஞ்சுக்கோமா. நான் வரேம்மா. நான் போயிட்டு வரேன். ரொம்ப சீரியஸாக தான் இருக்கு. இது மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன். 3rd டைமாக வந்திருக்கு. நாங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறோம். ட்ரீட்மெண்ட்டில் அம்மா இருக்காங்க. எங்க? ஐசியூல இருக்காங்க. குமரா, ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட் அவர் சொன்னா கேளு. அம்மா பார்க்கணும் எனக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் அவர் அவங்க எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு எங்க அம்மா பார்க்கணும். எங்க அம்மா பார்க்கணும். வேற யாராவது எங்க அம்மா பார்க்கணும் சொல்லுங்க. குமரன், your mother's condition is helpless. நீங்க ஏதாவது பேசுறதா இருந்தா பேசிட்டு வரலாம். குமரா, போய் பார்த்துட்டு வா. டாக்டரே கூப்பிட்றாங்க, போய் பார்த்துட்டு வா. போ. முடியாது. அம்மாவை நீ பார்க்க வேண்டாமா? அம்மா உன்ட்ட ஏதாவது சொல்ல நினைப்பாங்கடா. நீ போய் பார்த்துட்டு வா. நீ போ. நீ போடா, போய் பார்த்துட்டு வாடா, போ. அம்மா, குமரா, எனக்கு ஒரு கடைசி ஆசை. கடைசி ஆசைன்னு சொல்லாத. நான் சொல்றத கேளுடா. நான் போனதுக்கு அப்புறம் அம்மா, ஒரு தடவை நான் சொல்றத கேளுடா. நான் போனதுக்கு அப்புறம் நீ உன் அப்பா கிட்ட போய் அவர் கூடவே இருக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? எனக்காகடா. இதெல்லாம் அநியாயமா? உன்னை கிக் பாக்ஸிங் கத்துக்கன்னு நான் சொல்லல. நீயா கத்துக்கிட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் அது ஒரு ரத்தத்துல இருக்கு. உங்க அப்பா யார் தெரியுமா? 6 தடவை கிக் பாக்ஸிங் சாம்பியன் பட்டம் வாங்கினாருன்னு தினமும் உன் ரூம்ல போட்டோ வச்சு கும்பிடுறியே, அந்த கிரேட் மாஸ்டர் ஈஸ்வர் தான் உங்க அப்பா. அவர்கிட்ட தான்ப்பா உன்னை மலேசியா போய் கோச்சிங் எடுத்துக்க சொன்னேன். அவர்கிட்ட போய் சேர்ந்து அவர் கூடவே இருப்பேன்னு சத்தியம் பண்ணப்பா. சத்தியம் பண்றேன். சத்தியம் பண்றேன். உனக்காக நான் என்ன வேணா பண்றேன். ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போயிடாதம்மா. நீ மட்டும் என்னம்மா, என்ன பாருமா, என்ன பாருமா, என்னம்மா, கொல்லிடுவாமா, என்ன பாருமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா. என்ன அனாதையாக்கிட்டு போயிடாதமா, கொல்லிடுவாமா. ஒரு தடவை பாருமா, என்கிட்ட ஏதாவது பேசுமா. ஒண்ணு விட்டு என்னால இருக்க முடியாதுமா. நீ இல்லாம என்னால இருக்க முடியாது. கெஞ்சி கேக்குறமா, ப்ளீஸ். அம்மா அம்மா எந்த அம்மா, நீ இல்லாமல் என் வாழ்வே இல்லை.
அம்மா அம்மா ஆசை அம்மா நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே. அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து நடந்த